ஹலோ மக்களே, வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட பேட்டரி சீக்கிரமாக குறையுதா, இல்லைனா சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஏறுதா, இல்லை உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்கக்குள்ள சும்மா நார்மலாக யூஸ் பண்ணக்குள்ளே உங்கள் மொபைல் ஹீட் ஆகுதா, இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும், அதை நீங்கள் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதேபோல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மாதிரி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனையே பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரியே நிற்க மாட்டேங்குது ப்ரோ, எனக்கு சார்ஜ் போட்டாலும் ஏற மாட்டேங்குது, மொபைல் ரொம்ப ஹீட் ஆகுது வெயில் காலத்தில். அதாவது இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்துலாம் மொபைலே டச் பண்ண முடியல ப்ரோ, அந்த அளவுக்கு கொதிக்குது அப்படியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனுக்குமே நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம், நீங்களுமே சேஃபாக இருக்கலாங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணும். ஸோ அது என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ண சொல்கிறது வீடியோ ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வெல்கம் டு அன்அஃபிஷியல் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன். இந்த பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷனில் உங்களுக்கு எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா அவைலபிள். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ளே ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதே போல் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா மற்ற சைட்ஸை விட பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷனில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தாங்க இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணற்ற பொருட்கள் இருக்குது இல்லாமல் அதுக்கு நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்க. டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய மொபைலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. சரிங்களா, எந்தெந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணணும், இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சார்ஜர் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சார்ஜர் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா மொபைல் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹீட்டை விட அதிகமாகவே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டியது என்ன, சார்ஜிங் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுறது நீங்கள் தவிர்க்கணும். சரிங்களா, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் ரன் ஆகுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாரி பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். சரிங்களா, விவோ மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலேருந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே காமிக்கும். ஸோ என்னென்ன ஆப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா காமிக்கும். சில மொபைலில் பார்த்தீங்கன்னா காமிக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டு ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஆப்லாம் ரன் ஆகணும் அப்படிங்க என்னென்ன இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை மறக்காமல் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிங்க. இல்லை பேக்ரவுண்டில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா பேட்டரியோடைய இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிரைட்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆட்டோவில் வச்சுருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு என்ன தேவையோ அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சுருப்பீங்க. ஸோ இது ஆட்டோவில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கிளைமேட் இருக்கு இல்லையா, பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங் எப்படி கிளைமேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மொபைலே அடாப்ட் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணால் குறைச்சிரும். சரிங்களா, ஸோ நீங்கள் வெயிலில் போகிறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக குறைக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோ இதில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையத்துக்கு அதே பேட்டரி பார்த்தீங்கன்னா வீணாவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் போகிறீங்க, வெளியே போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிரைட்னஸ் அவ்வளோத்தனும் தேவையில்லை. ஆனால் இதை ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அதுவாக தானாக ஏறும் இறங்கும். ஸோ அது இருக்காமல் இது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டைமில் எப்படி வேணுமோ அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா குறையும். சரிங்களா, அதே போல் ஆம்பிள் டிஸ்பிளே நீங்கள் வச்சுருக்கீங்க, அதாவது ஆம்பிள் டிஸ்பிளே என்ன அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க. சரிங்களா, டிஸ்பிளேலே ஃபிங்கர் பிரிண்ட் வரும். ஸோ அந்தமாரி மொபைல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் டார்க் மோடுன்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா, அந்த டார்க் மோடு மறக்காமல் ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த டார்க் மோட் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது நிறைய பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. சரிங்களா, அதனால் டார்க் மோட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் சார்ஜர் போடுறீங்க இல்லையா, அந்த சார்ஜரை பொறுத்த வரைக்கும் மொபைலுக்கு என்ன சார்ஜர் கொடுத்தாங்களோ ஒரிஜினல் சார்ஜர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் பேட்டரியுமே வீணாகாது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுமே வீணாகாது. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சர்வீஸ் அந்த ஃபீல்டாக பாருங்க இருக்கேன். ஸோ நிறைய மொபைல் நம்ம கிட்ட வரும். ஸோ அந்த மொபைலில் வரக்குள்ளே என்ன ஆகுனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சார்ஜர் பாருங்கள் யூஸ் பண்ணுறாங்க, அதனாலேயே அவங்க பேட்டரி பல்ஜ் ஆகுது.
ஸோ அது பேட்டரி வெடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போகுது சரிங்களா. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலுக்கு என்ன பேட்டரி, அதாவது எந்த சார்ஜர் கொடுத்துருக்காங்க அந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப்டியும் கூட சரிங்களா. அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, கேபிள் ஒன்று சொல்லுவாங்க. இப்போது நிறைய பேர் வந்து ஹெட் மட்டும் இருக்க போகிற கேபிள் மட்டும் போயிடுச்சு, அதெல்லாம் நான் நார்மல் கேபிள் ₹100 ஒரு கேபிள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுவுமே தவிர்த்துருங்க. உங்களுடைய ஹெட்டுக்கு என்ன சப்போர்ட் ஆகும் கேபிள், 65 வாட்ஸா, 44 வாட்ஸா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸா, இல்லை 100 வாட்ஸான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி கடையில் போயிட்டு அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேளுங்க, எனக்கு இத்தனை வாட்ஸுக்கு இந்த சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேபிள் கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஹெட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் வந்து சப்போர்ட் ஆகாதா இல்லையா ஏறுதான்னு பார்த்துட்டு வாங்குறது நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் மொபைல் ஹீட் ஆகிறதுலேருந்து மொபைல் சார்ஜ் குறைது எல்லாமே வந்து இருக்குங்க. சுத்தமாக இல்லை ப்ரோ நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் எனக்கு அப்பயுமே சார்ஜ் குறையுது அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணுங்கள். இதுதாங்க விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் எதுவுமே பண்ணல மொபைல் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால உங்கள் மொபைல் வந்து ஹேக் ஆகிருக்கலாம், இல்லை வேறு என்ன ப்ராப்ளம் இருக்கலாம் சரிங்களா. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது, என்னோட மொபைல் தானாகவே ஹீட் ஆகுது, உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா சாஃப்ட்வேர் போட்டுருங்க சரிங்களா. சாஃப்ட்வேர் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான் சரிங்களா. நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னா அது வந்து ஒரு விஷயத்தை பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நேரம் பேட்டரி ஏன் குறையுது, எதுக்காக குறையுது, அது எப்படி நிறுத்தணும், ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ எதாவது வேறு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ், பை.